தெய்வீக சுகம் என்கின்ற பகுதியின் 2ஆம் பாகம். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது. அவர்கள் கோத்திரங்களில் அவங்க வீட்டில் யாருமே பலவீனம் அடைவதும் இருக்கவே மாட்டாங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். எதுங்க? கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி அதில் இருக்கிற வல்லமையால் அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சௌக்கியத்தையும் உண்டு பண்ணி சமாதானத்தையும் சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே கர்த்தர் யாராவது பாஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறப்போ அதன் பிரகாரம் உங்கள் நோய்கள் சுகமாகணும்னா செய்கிறப்போ நிச்சயமாக கர்த்தர் அந்த வார்த்தை நிமித்தம் உங்களை குணப்படுத்துவார். அதுதான் தெய்வீக சுகமாய் மாறும். அப்படி நீங்கள் கீழ்ப்படுகிறப்போ நிச்சயமாகவே உங்கள் நோய்களை வேதனைகளை அதெல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய விடுதலையை அடைய செய்வார். நீங்கள் சுகமடைவீர்கள். கர்த்தர் அப்படியாகவே நம்மையும் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று 3 யோவான் 2 வாசிக்கிறோம். அப்படி தான் நம்மளை சொஸ்தமடைய செய்வார். தெய்வீக சுகம் தருவார். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி தான் பிறருக்காக ஜெபிக்கிறப்போ உங்களுடைய எல்லா முடியாத காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்களை விடுதலையாக்குகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார்.